உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே கண்ணு முடிச்சு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி உற்சாகமா வந்திருக்காங்க. எப்படி நிரூபிக்கிறது? இன்னொரு முறை உற்சாகமாக. சூப்பர் சூப்பர். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இல்ல இது கைதட்ட கூட. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து ஒரு முறை சிரிக்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சிரிக்கணும். இந்த மூஞ்சியை பார்த்து நான் எங்கிட்ட சிரிக்கிறது எல்லாம் நினைச்சுக்க கூடாது. நல்லா சிரிங்க. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? யாருமே பார்க்கவே இல்லை, சிரிக்கவே இல்லை. பக்கத்துல இருக்கிறவங்க பாருங்க சார். சூப்பர் சூப்பர் சார். நான் லைட்டா கொஞ்சம் போட்டுருங்களேன் பிளீஸ். பாஸ்கர் சார் வந்துட்டு இவ்வளவு நேரம் அவர் இல்லாம தான் எதுவுமே சரியா நடக்கல. கேக்குதா? மைக்கு நல்ல சவுண்ட் கேக்குதா சார்? சவுண்ட் பின்னாடி நல்லா கேக்குதா? சூப்பர். நம்மளாம் எதுக்காக வந்திருக்கோம் சார்? எதுக்காக வந்திருக்கோம்? சாதிக்கவா? எதுக்காக வந்திருக்கோம்? பணத்துக்காகவா? சரி, வேற? சரி, முதல்ல சொல்லிட்டாரு, அச்சுதன் சார் சொல்லிட்டாரு. அதனால இப்ப நம்ம அதை தான் சத்தமா சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்? என்ன எழுதியிருக்குப்பா தெரியுதா? சந்திப்பதே சாதிப்பதற்காக. இப்ப நீ அவங்கள பார்த்து முதல் பகுதியை மட்டும் சொல்ல போறீங்க. சந்திப்பதே. நீ சொல்லக்கூடாது, சும்மா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் சார் சாதிப்பதற்கேன்னு சொல்லும் போது இப்படியா சார் சொல்றது? அவங்களுக்கு தான் சொல்ல தெரியல, மெதுவா பேசுறாங்கன்னா நீங்களமா சாதிப்பதற்கேன்னு சொல்லி பாருங்க, எப்படி உற்சாகம் வரும். வருமா இல்லையா? அது சொல்லலாமா? சந்திப்பது. இப்ப பார்த்து ட்ரையல். பெருமையா சத்தமா பேசணும்னா சொல்லக்கூடாது. இப்ப மறுபடியும் நல்லா உற்சாகமா. இந்த வெத்தலை வாக்க யாரு கையிலயோ கொடுத்தா நல்லா இருக்கானா? அது மாதிரி இருக்குது. எப்படி சார் இருக்கான எனர்ஜி? இன்னைக்கு பூரா இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் எனர்ஜியா இருக்கணும். இருக்கலாமா? அதுக்கு ஏதாவது கொடுக்கணுமா? எனர்ஜி டானிக் ஏதாவது கொடுக்கணுமா? வேண்டாம்ல. ரைட். இப்ப யாராவது 2 பேர் சொல்லுவாங்கன்னா நம்ம இருக்க கூடாது. என்ட்ரி போறதுதான் அப்படி இருக்கிறோம். இப்போ அப்படி இருக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க. என்ன சொல்ல போறீங்க? எல்லாரும் சேர்ந்து. அடுத்தது நீங்க என்ன சொல்றீங்க? டபுள் மடங்கு சத்தமா சொல்லணும். இவங்க சொல்றதை விட 2 மடங்கு. சரியா? சொல்லிடலாமா? ஒண்ணு கோபம் இல்லையே, வருத்தம் இல்லையே, சத்தமா. எஸ் ஸ்டார்ட். 1 2 3 எஸ். இங்க வந்து எல்லாம் சாதிப்பதற்கு மதுரையில வந்து இவ்வளவு சத்தமா போறது ஒரு ஆள், மத்தால சத்தம் இல்லாம இருக்கு சார். இப்ப இதுல நம்ம காமிக்கிறோம் இன்னைக்கு எவ்வளவு எனர்ஜி நமக்கு இருக்கு. சரிங்களா? சந்திப்பதே சாதிப்பதற்கு. அவ்வளவுதான். 3 தடவை சொல்ல போறோம். 3 தடவை சத்தமா உற்சாகமா சொல்லியாச்சுன்னா அடுத்தது போயிடலாம். சொல்லுமா? 1 2 3. நான் உங்களோட 2 மடங்கு உற்சாகத்தை எதிர்பார்த்தேன். இப்ப பாருங்களேன், அவங்க சாதிப்பதற்கே சொல்றப்ப எவ்வளவு உற்சாகமா சொல்றாங்க பாக்குறீங்களா? இப்ப நீங்க முதல் பகுதியை சொல்றீங்க. என்ன சொல்ல போறீங்க நீங்க சார்? பாருங்க எவ்வளவு எனர்ஜி பாருங்க. மறுபடியும் இப்ப ஸ்டார்ட் பண்ணுமா? 1 2 3. எப்போ அடிக்குதோ? மைக்கில் தான் கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனை வரும். மைக் இல்லைன்னா நல்லா இருக்குமே. சரி, பரவாயில்ல. அடுத்தது போயிடலாமா? சூப்பர். இப்ப ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்கிறீங்க. உங்களை முறைப்படி வரவேற்கணுமா இல்லையா? வரவேற்கணுமா இல்லையா? அப்படி வரவேற்பதற்காக நம்முடைய அறக்கட்டளை தலைவர் பால்பாண்டி சார் அவர்களை அந்த உற்சாகம் சுருக்கமா சார் 2 நிமிஷம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான காலை வணக்கம்.
பால்பாண்டி. என்னுடைய பேர் பால்பாண்டி, எக்ஸர்வீஸ்மேன். ஒரு 30 வருடம் இந்தியன் ஆர்மியில சர்வீஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம நல்லதே நடக்கும் சமூக நலம் மற்றும் கல்வி அறக்கட்டளையில அங்கேயும் நம்ம சேவை செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோம். ரொம்ப தூரத்துல இருந்து, ஆந்திராவில இருந்து, பெங்களூர்ல இருந்து, அதாவது கர்நாடகால இருந்து, நம்ம தமிழ்நாட்டினுடைய தென்கோடியிலிருந்து வந்திருக்கீங்க. உங்கள் அனைவரையும் நல்லதே நடக்கும் சமூக நலம் மற்றும் கல்வி அறக்கட்டளையின் சார்பாகவும் தலைவர் என்ற முறையிலையும் நம் அனைவரும் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் மனதார மகிழ்ச்சியாக வரவேற்று வருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் என் முதல்கள் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேலத்துல சேலத்துல இன்றைக்கு ஒரு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. நம்பர்கள் கைதட்டு. மாநாடு நடந்துட்டு இருக்கு. இந்த மாநாட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? ஒருத்தர் வந்தா, நீங்க ஒருத்தர் வந்தா எத்தனை பேர் சேசமா? அப்ப எத்தனாயிரம் பேர் இங்க இருக்கோம்? 100,000 பேருக்கு மேல இருக்கிறோம். அதனால நிச்சயமாக இது ஒரு சொல்லுங்களேன் மாநாடு. அப்ப இந்த மாநாடு மிக மிக வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு தேவை. இன்னைக்கு சேலத்தில் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. சேலத்தில் என்ன சார் விசேஷம்? மாம்பழம். வேற இரும்பு. சரி, மாம்பழம் சொல்லியாச்சு. நீங்க சொல்றது எந்த மாம்பழம்? மல்கோவா, மாப்பா, வரிசை நிறைய வெரைட்டி. அது ஒன்னொன்னு சொல்லி இருக்க கூடாது. மாம்பழம் சொல்லியாச்சு. அப்புறம் இரும்பு சொல்லியாச்சு. அப்புறம் சார் மேட்டூர் டேம், ஏற்காடு. அப்புறம் எக்ஸிஎம் சொல்லுங்க சார். அப்புறம் மாடர்ன் தியேட்டர்ஸ். என்ன சொல்லி? மாடர்ன் தியேட்டர்ஸ். இந்தியாவில் மிகப்பெரிய முருகன் கோவில். சூப்பர். உலகிலேயேவா? சூப்பர். சார் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டா? சூப்பர். எவ்வளவு பெரிய விஷயம். அப்புறம் மிகப்பெரிய ரயில் நிலையமா? அப்படியா? பிளாட்ஃபார்ம், பெரிய பிளாட்ஃபார்ம். சரி, வேற வெள்ளி நகைகள் இங்க கொஞ்சம் ஃபேமஸ் இல்லையா? சில்வர். அப்புறம் வேற கோயில். அதாவது பொதுவா கோயில், புராதன சின்னங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு விஷயம். சோ இவ்வளவு பெருமை இந்த மாவட்டத்திற்கு இருந்தாலும் இன்றிலிருந்து சேலத்துல அதிகமான சாதனையாளர்கள் நம்முடைய இயக்கத்தில் இருக்கிறாங்கிறது ஒரு மிக பெருமைக்குரிய விஷயம். இப்ப நம்முடைய பேர் இயக்கத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. அதுல குறிப்பா இந்த இயக்கத்தின் தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா எஃப்டிசி லீடர்ஸ். எஃப்டிசினா ஃபியூச்சர். அந்த கமிட்டி எதுக்காக? அவங்களுடைய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேருடைய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக. அப்படிதானே? நம்புற மாதிரியே தெரியல. நம்புனா கைதட்டுங்க சார். நிறைய பேர் அப்படியா? இந்த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் மேடைக்கு அழைக்கிறேன். எஃப்டிசி மெம்பர்ஸ் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். இவர்களை அறிமுகப்படுத்த நம்முடைய பொறியாளரை இப்பொழுது நெறியாளராக இருந்து நம்முடைய எஃப்டிசி மெம்பர்ஸை அறிமுகப்படுத்த அழைக்கிறேன். Thank you, sir. Thank you.
கொஞ்சம் சென்று வணக்கம் சார். சார், நம்ம இந்த எஃப்டிசின்ற வேர்டை வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் த ட்ரிச்சி ப்ரோக்ராமுக்கு அப்புறம் ஒரு அமைப்பு தேவை. அந்த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டி அப்படின்னு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஆனால் அது செலெக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த எஃப்டிசின்றது இவங்களோட முடிய போறதில்ல. இங்க இருக்கிற அத்தனை பேருமே எஃப்டிசிக்கு உள்ள வரதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இது நம்ம பார்லிமெண்ட் மாதிரி நிரந்தர அமைப்பு அல்ல. கண்டிப்பாக மாறலாம், உள்ளே வரலாம், வெளியே போகலாம். ஆனா இப்போதைக்கு ஒரு அற்புதமான இந்த சிஸ்டத்துக்காக டெடிகேட்டா ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாரும் ஒர்க் பண்றோம். நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு முன்னணி லீடர்ஸ் தேவை. அந்த வகையில ஒரு 25 பேர் எஃப்டிசியா நம்ம செலக்ட் பண்ணி அவங்க மூலமா இந்த ப்ராஜெக்டை கொண்டு போறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாக்யராஜ் சார் வெளில அடிச்சிடா, சாரி பாக்யராஜ் சாரை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நம்மளுடைய நல்லதே நடக்கும் ட்ரஸ்டினுடைய செக்ரட்டரி அண்ட் ஒன் ஆஃப் த கீ பர்சன், கீன்றதை விட ப்ராமினன்ட் பர்சன் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன், உழைப்பாளி, ஒரு அற்புதமான டீம் வச்சிருக்காரு. தேங்க்யூ சார். நீங்க அப்படியே இறங்கி இப்ப உட்காந்துடலாம் சார். ரெண்டாவது, உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய மதிப்பிற்குரிய நம்ம எல்லாருடைய அன்பு சகோதரி திருமதி உஷாராணி மேடம். இது மட்டும் இல்ல, பின்னாடி அவங்க அந்த விமன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை எடுத்து போறதுலயும் முக்கிய பங்கா இருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமா சொல்றேன். தேங்க்யூ மேம். மாதேஸ்வரன் சார் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா நடத்துறதுக்கு, தான் வீட்டு கல்யாணம் எப்படி நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முனைப்பா சேலம் டீமை ஒன்றிணைத்து அழகா செயல்பட்டு இருக்காரு. இந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் மாதேஸ்வரன் சார் நம்ம கூட இருப்பாரு, 100% உறுதி. அப்படிப்பட்ட ஒரு நபரை அந்த எஃப்டிசில செலக்ட் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ சார். அண்ணன் நம்ம சிஸ்டத்திலே மூத்தவர் கணேஷ் அண்ணன். உங்களுக்கு தெரியும், புதுக்கோட்டையினுடைய சிங்கம், மிக சிறந்த ஒரு உழைப்பாளி, அற்புதமான லீடர், புகழேந்தி அற்புதமான லீடர்ல புதுக்கோட்டையில வச்சிருக்கிற ஒரு அன்பு அண்ணன் கணேசன். ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. சேகர் சார், இன்னைக்கு நம்ம கிரிப்டோ ஹீரோன்னு சொல்றக்கூடிய செந்தில் சாரையே பேர்ல்வெல்ல அறிமுகப்படுத்தவர் இந்த சிங்கம். ஒரு சிங்கத்தையே ஒரு அறிமுகப்படுத்தி இருக்குன்னா சேகர் சாரோட பெருமை உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே சங்ககிரி சேகர் சார் செல்லமா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். இன்னைக்கு சேலம் டீம் ஃபுல்லா இவருடைய கீழே தான் ஒரு சந்தோஷமா இயங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த பார்ஷியாலிட்டியுமே தெரியல. வேற வேற டீம்ல கூட இருக்காங்க. இப்ப சேலம் ராமலிங்க சார் இன்னொரு டீம்ல இருக்காரு, பழனிசாமி சார் இன்னொரு டீம்ல இருக்காரு. ஆனா எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அந்த சகோதரத்துவம், இந்த சிஸ்டத்தின் மேல இருக்க நம்பிக்கை, அவங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் காட்டுற முனைப்பு, சேலம் அனைத்து லீடர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. சேகர் சார், உங்களுக்கும் நன்றி சார். இந்த சிஸ்டத்துல நிறைய பேர் இணையத்துக்கு காரணம் நம்மளுடைய மதிப்பிற்குரிய தாசில்தார், எக்ஸ் தாசில்தார், ரிட்டையர்ட் தாசில்தார் அப்படி சொல்லலாம். ஒரு தாசில்தாரே இந்த சிஸ்டத்துல இருக்கிறாருன்னா அப்ப இந்த சிஸ்டம் எவ்வளவு வேல்யூபிளா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜூம் மீட்டிங்ல ஒரு லேடி சொன்னாங்க, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். தேங்க்யூ ஜெயரத்னம் சார், நீங்க எங்களோட இருக்கிறது மிக சிறப்பு சார். அப்புறம் நம்மளுடைய மதிப்பிற்குரிய நல்லதாக நடக்கும் ட்ரஸ்டினுடைய தலைவர் திரு பால்பாண்டி, நமக்கு வெல்லுவோம் வெல்லுவோம் என்ற பாடலை எங்க பட்டி தொட்டியெல்லாம் முழக்கமிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 13 வருஷமா நம்ம கூட ரொம்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அமைதியான மனிதர். இன்னும் அவர் நீங்க பிளான் சொல்லி பார்க்கல, இனிமேட் பாப்பீங்க. ஃபியூச்சர்ல வேற லெவல்ல பிளான் எடுப்பாரு. இனிமேட்டு இந்த கிரிப்டோ 25 நிச்சயமா அவரு ஸ்டேஜ்லயும் சரி ஜூம்லயும் பிளான் எடுக்கக்கூடிய அளவுக்கு வருவாரு. வாழ்த்துக்கள் பால்பாண்டி சார். தேங்க்யூ சார். நம்ம பாபு நம்மளோட அண்ணனோட அன்பு தம்பி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், பாபுனுடைய எப்படி சொல்றது, அந்த ஒர்க்கு நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. எல்லாருமே 5:30, 5:45, 6 மணிக்கு எழுந்திரிப்போம். ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் பாபு எழுந்திருக்கிற டைம் மணி 4.
கரெக்டா அப்பெல்லாம் 4:30 ஜூம் ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா? ஞாபகம் இருக்கா? மே மாசம் பாபு 4 மணிக்கே எழுந்திராப்புல. அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டு, இந்த சிஸ்டத்துக்காக அற்புதமா உழைக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான நபர் பாபு சார். ட்ரஸ்டினுடைய பொருளாளரா இருக்காரு. தேங்க்யூ பாபு சார். அடுத்தது பாண்டிச்சேரியில உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நேரா நீங்க ஜிப்மருக்கு போயிடலாம். எல்லாருக்குமே சொல்றேன், பாண்டிச்சேரி ஜிப்மர் மாதிரி ஹை ஃபெசிலிட்டி உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த ஹாஸ்பிட்டலுமே இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டானமஸ் தனி போர்டு. அப்படிப்பட்ட ஜிப்மர்ல இன்னைக்கு அச்சுதன் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தா போதும், உங்க கூட நின்று கியூல நிக்காம உங்க எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நண்பர். நெட்வொர்க்ல பல பல டீம் பல சாதனைகள் இருக்கு, இழப்பும் நிறைய இருக்கு. நெட்வொர்க்ல எல்லாமே நிறைய பேர் இழந்திருப்போம். ஆனா இதுல கண்டிப்பா நின்று ஜெயிக்க முடியும்னு சொல்லி உறுதியா இந்த எஃப்டிசி நின்று பல லீடர்களை உருவாக்கிட்டு இருக்காரு அச்சுதன் சார். ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ சார். எஸ்பி ராஜா சார் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச குரல். தூத்துக்குடி இன்னைக்கு பல டீச்சர்ஸை உருவாக்குறதுக்கு அடிப்படை காரணமே எஸ்பி ராஜா சார். இந்த கேஷ் 25 முன்னாடி ஸ்பீடு கேஷா ஆரம்பிக்கும் போது முதல் நாள் இருந்து எனக்கு பல சஜஷன் பல ஆலோசனைகள் தந்த எஸ்பி ராஜா சார் நம்ம எப்பயுமே இந்த சிஸ்டத்தை விட்டு ராஜா சாரையும் சிஸ்டத்தையும் பிரிக்கவே முடியாது. அத்தகைய நபர், அவருக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ராஜா சார். சுப்பராயன் சார் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், வேர்ல்டு பேங்க் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணவர். நம்மளுடைய ஸ்பெஷல் விமன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக எஃப்டிசியா நம்ம திருவாரூர் சுப்பராயனை செலக்ட் பண்ணிருக்கோம். வரக்கூடிய அந்த பெண்கள் பொருளாதார முன்னேற்ற திட்டத்துல உஷாராணி மேம் கூட ஒரு முக்கிய பங்கா நம்மளுடைய சுப்பராயன் சார் இருப்பாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சுப்பராயன் சார். வெற்றி அப்புறம் அவ்வளவுதான், வெற்றியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்டேஜே அளவுன்னு பார்த்தேன். வெற்றி முருகன் சார் மிகப்பெரிய சப்போர்ட் இந்த ப்ராஜெக்டுக்கு. சேலம் டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அப்படிப்பட்ட வெற்றி முருகன் சார் நம்ம கூட எஃப்டிசில இருக்காரு, நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சேலஞ்சு பண்ணிருக்காரு. மே மாசம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு பவானில ஒரு 1000 பேரை வச்சு நடக்க போகுது சேலம் டீம்ல. அது வெற்றி முருகன் சாருடைய பங்கு அது மிகப்பெரிய அளவுல இருக்கும். வாழ்த்துக்கள் வெற்றி முருகன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ணா நம்ம தெரியல, டெய்லி ஒரு ஐடி இன்னைய வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காருங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணாரோ இன்னைய வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதிகமான லீடர்களை உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கிய நபர் நம்ம ராமலிங்கம் அண்ணன். தேங்க்ஸ்ண்ணா, நீங்க எங்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். பாஸ்கர் சார் மேன் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அதிகமாக பேசுவாரு, ஆனா செயல் அதை விட பேச்சோட அதிகமா இருக்கும். நம்மளுடைய விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இன்னொரு முக்கியமான கீ பர்சன் நம்ம சென்னை பாஸ்கர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் தெரியும், இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே வேண்டாம் இல்லையா? இந்த கைத்தட்டே சாட்சி அவருக்கு. நம்மளுடைய மதிப்புக்குரிய இந்த நிலையிலையும் இந்த சிஸ்டத்துக்காக உயிரா செயல்பட்டு இருக்காரு. தேங்க்யூ சார். பாலு பாண்டியாண்டி சார் தேங்க்யூ. சிங்கம் நம்மள வேற லெவல்ல கிரிப்டோவுக்கு எடுத்துட்டு போறதுல தலைமை ஏற்று முக்கிய பங்கு ஆட்டிட்டு இருக்காரு. அவருடைய ஜூம்ல நீங்க அவருடைய பேச்சை கேட்டுட்டீங்கன்னா புரியும், ரொம்ப யதார்த்தமா இருக்கும், நிறைய உண்மைகள் இருக்கும் செந்தில் சார் பேசுறதுல. சோ அப்படிப்பட்ட நபர் நம்ம கூட டிராவல் பண்றது நமக்கு பெருமை. செந்தில் சாரை நம்ம மனதார பாராட்டுவோம் அவர் எஃப்டிசில இருக்கிறதுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆரோக்கியசாமி அண்ணா உங்களுக்கு தெரியும், நிறைய எல்லா கூட்டத்துக்கும் அவர் தான் எம்சி. மிகப்பெரிய டீம் நார்த் இந்தியாவில் மூலமா வரப்போகுது அவருக்கு. இன்னைக்கு அழகேசன் கூட சேர்ந்துட்டு காரைக்குடி அந்த பரமக்குடியில மிகப்பெரிய டீமை உருவாக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல யார் அதிகமா கொடுக்குறாங்கன்றதுல ஒரு போட்டி இருக்கும். அந்த போட்டியில நிச்சயமா அண்ணனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ சார். அடுத்து நம்ம சேலம் ராமலிங்கம் சார். ஒரு அமைதியான மனிதர், ஆனா டார்கெட்னு வச்சா இறங்கிட்டாருன்னா சிங்கம் தான். இன்னைக்கு இவருடைய பங்கு இன்னைக்கு அவர் சந்தோஷமா இருப்பார். இந்த 1000 ரூபீஸ் கூட லைட்டா அப்படி சொல்லுவாரு, ஆனா அந்த 3000 வந்த உடனே வேற லெவல்ல இப்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ராமலிங்கம் சாருடைய பங்கு எஃப்டிசிக்கு மிகப்பெரிய பங்கா இருக்கு. தேங்க்யூ சார்.
அப்புறம் அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச எப்படி சொல்றது நம்ம வீட்டு ராமலிங்கம் சார், அவர் சொல்லணும் அவசியமே இல்லை. இந்த மீட்டிங்ல பிரசன்டேஷன் அப்ப சில விஷயங்கள் சில உண்மைகள் உங்களுக்கு புரியும். அப்ப ராமலிங்கம் சாரோட மதிப்பு இன்னும் கண்டிப்பா கூடும். ஸோ அப்படிப்பட்ட ராமலிங்கம் சார் இருக்கிறதா நமக்கு பலம். டோட்டல் எஃப்டிசி உருவாகத்துக்கு காரணம் இவர் இங்க இருக்கிறாரு அப்படின்றதான் காரணம். ஸோ எல்லாத்தையும் கடந்து நம்ம எல்லாரும் வெற்றி பெற போறோம். இந்த எஃப்டிசின்ற அமைப்பு ஏதோ ஒரு அமைப்பு, ஏதோ ஒரு 20 நபர்கள் அப்படி இல்லை, நம்ம எல்லாருக்காகன்றத நீங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டு கடைசியா எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்பு நன்றி சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நண்பர், ஒரு எளிமையா பழகக்கூடியவர், எந்த ஒரு செயலையும் பொறுமையா செய்வார். அவ்வளவுதான். ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை இருக்கும், அதுல நிதானம் இருக்கும். பதறாத காரியம் சிதறாதுன்னு இருப்பாங்க. இப்ப நம்ம ப்ராஜெக்ட்ல அதுவே நீங்க பாத்துட்டு இருக்கலாம். சில பேர் வந்து நம்ம அப்டேட் எல்லாத்தையும் இந்த சிஸ்டமா வாழ்ந்துட்டு இருக்காரு. உண்மையிலே ரொம்ப சிறந்த மனிதர். அவர் நம்ம வந்து மனதார பாராட்டுவோம். இவ்வளவு நாளா நல்லதாய் நடக்கும் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம், எழுதி பார்த்திருக்கோம், எழுத்துல, பிளக்ஸ்ல, பிரிண்ட் மேட்டர்ல எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா வெள்ளி காசையும் தங்க காசையும் பார்த்திருக்கோமா? பார்த்திருக்கோமா? சந்தோஷமா இல்லையா பார்க்க போறோம்? அதுக்கு வேற கைதட்டு சார். காசுல நல்லதாய் நடக்கும் அப்படிங்கிற பதிக்கப்பட்ட இந்த காசுகள் இனிமே நம்ம கையில அடிக்கடி வரப்போகுது, அடிக்கடி வரப்போகுது. எப்பெல்லாம் போட்டி அப்படின்னு அறிவிக்கிறப்பெல்லாம் பரிசு எதுவா இருக்கும்? வெள்ளி காசும் தங்க காசும். அது பெருசு இல்ல, நல்லதாய் நடக்கும் அப்படிங்கிற முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கும். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்படி கடந்த மாதத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த போட்டியில அந்த வெள்ளிக்காசு பரிசு பெற்றவர்கள் யார் யார் கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு இல்லைங்களேன், கொஞ்சம் அப்படியே வேலைக்குவாங்க. வெள்ளிக்காசு பரிசு வென்றவர்கள் மேடைக்குவாங்க. இவர்களுக்கு வெள்ளிக்காசு பரிசளிப்பதற்காக திருமுக பாபுசாமி அவர்களை அழைக்கிறேன். சார் தியாகராஜன் சார் வாங்க. கேட்டுக்கொள்ளணும், அப்புறம் பேரை அறிவிச்சுட்டு ஊருமா சேலம். காசு தந்தா வாங்கி இல்லைன்னா அப்புறம் வந்துடும். நீங்க பேரை மட்டும் சொல்லுங்க. மைக்கு கிட்டக்க வச்சுங்க. வணக்கம். காந்திபுரம் சொல்ல வேண்டாம், காந்திபுரம் இப்ப சொல்ல வேணாம். அதை இங்க பாரு. மாதேஸ்வரன் சார் மேடைக்கு வாங்க.
தலை இல்லாம வாழ ஆடக்கூடாதான் சொல்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப நான் என்ன சொன்னேன், நிறைய வாங்க இவர் கொடுத்தலாம் சார், எக்ஸ்ட்ரா இருந்தா கொடுத்தலாம் அவருக்கு. இல்ல சார், கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் நம்ம டப்பா மட்டும் விட்டு கொடுங்க. அப்புறம் ஒரு 40 ஆண்டு காலமா 2 சக்கர வாகனத்திலே பயணித்து எல்ஐசி ஏஜென்டா இருக்காரு. இன்னும் என்ன ஒரு சிஸ்டம் வந்தாலும் அதை நம்ம சொல்லும்போது அதை பயன்படுத்தி கொண்டு சிறப்பா செய்யக்கூடிய இவருடைய மனைவி லட்சுமி அவங்க சார்பாக ஐயா வந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல தரவசத்தை கொடுத்து காயின் அவருக்கு சந்தோஷம், நமக்கு சும்மா கை தட்டுங்க. ரொம்ப இருக்காது. பழக்கமா இருக்கு சார், ஒலிம்பிக் பழக்கமா இருக்கு. ஐயா வந்து நல்லதா எனக்கு போட்டுங்க, நல்லதா எனக்கு போட்டுங்க. பெருமையா இருக்கு. வாழ்த்துக்கள். தியாகராஜன் இவர் பேர்ல சார் பேரு இல்ல காயின் அச்சிவர் தியாகராஜன் சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க சார். வந்துட்டு போறவர் 80 வயசுனாங்க. அவருக்கு 5 வயசு குறைச்சி 75. நல்ல ஒரு பாராட்டு இருக்கிறோங்க சார். பரமக்குடி தியாகராஜன் சார், இவரை பார்த்துதான் எங்க டீம் மொத்தமே ஒரு உற்சாகம் அடையும். என்னுடைய அணியில இவரு எனக்கு டவுன்லைன் இல்லை, இவர் தான் எங்களுக்கெல்லாம் மோட்டிவேட்டர். ஏன்னா அவருடைய இந்த வயசுக்கு மீறிய ஒரு உழைப்பு, நிச்சயமா அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த எனர்ஜி டீம்லையும் 100 ஐடி ஒரு மாதத்தை என்னால கொடுக்க முடியும் சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு பாராட்டு. நன்றி சார். காயின் ஒருத்த வாங்கினாங்க, நமக்கு எல்லாம் சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இன்னொரு அப்ரிசியேஷன். இந்த அப்ரிசியேஷன் வந்து பிரம்மாண்டமான அப்ரிசியேஷன். நம்ம ஸ்பீக்கர் ஆரம்பிக்கும் போது சிஸ்டம் டைரக்டர் வரணும்னா எவ்வளவு பேர் போடணும்? 100. ஸ்பான்சர் 100. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டைரக்டர் இந்த ப்ராஜெக்ட் உருவாக்கிட்டாங்க. நம்ம ஆந்திராவை சேர்ந்த அவினாஷ் டீம். அவருக்கு நடந்து பார்த்து உடம்பு சிலிக்குது. ஒரு மாபெரும் வீரர். இந்த கைத்தட்டு பத்தாது. இந்த 100 பேர் என்பது சாதாரண விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ராமலிங்க சார் கோச்சிக்காதீங்க, நம்ம ராமலிங்க சார் தான் முடிப்பாட்டு நடிச்சோம். ஆனா ராமலிங்க சாரியை தாண்டி நம்மளுடைய ஹரிநாத் வந்து இந்த 100 முடிச்சிருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய இந்த ப்ராஜெக்டுக்கு
நம்மளோட ஆந்திரா டீம் மிகப்பெரிய பலம். சாருக்கு வாழ்த்துக்கள். சாருக்கு சில்வர் காயினை கொரியர் அனுப்புறோம். ஹரிபிரசாத் ஜி మేము சாருக்கு காம்ப்ளிமெண்ட் கொரியர்ல அனுப்பிச்சு விட்டோமே. ஓகே ஓகே தேங்க்யூ. ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் யாராவது ஒரு காயின் கொடுங்க. கொடுங்க. நான் అందరికీ నమస్కారం. గుడ్ మార్నింగ్. మార్నింగ్ ఆల్. అందరూ హ్యాపీగా ఉన్నారా? హాయ్ అందరికీ గుడ్ మార్నింగ్ ఆల్. హలో హలో, మై నేమ్ ఇస్ హరినాథ్. ఆంధ్ర వాయిల్పాడ్ నుంచి వచ్చాను, మదనపల్లి దగ్గర. ఈ సిస్టంలోకి నేను వచ్చి 4 months అయిందండి. 4 నెలల కాలంలోనే నేను ఈ సిస్టానికి 100 మందిని డైరెక్ట్గా ఇచ్చి ఈ సిస్టానికి డైరెక్టర్ అయ్యాను. అందరికీ వన్స్ అగైన్ కంగ్రాట్స్. ఆల్ టీంలో వర్క్ చేస్తున్నటి నా టీం, మా అప్లైన్ డాక్టర్ హరిప్రసాద్ సార్, మున్రాజ్ సార్, వన్స్ అగైన్ కంగ్రాట్స్. థ్యాంక్ యూ సార్. మాట్లాడు వచ్చేస్తాను. సార్ స్టార్టింగే 4 months బ్యాక్ హీజ్ ఆల్రెడీ చెప్పాను నేను. ఐ వాజ్ ఆల్రెడీ ఇంట్రడ్యూస్డ్ హిమ్. హీజ్ వర్కింగ్ యాజ్ ఎ చెఫ్ ఇన్ ఏ హోటల్, పరోటా మాస్టర్. వాళ్ళకి అవకాశం ఇచ్చాను. జస్ట్ ఒక 4 months అయింది. 4 monthsలో మళ్ళీ రిటర్న్ చూడలేదు సారు. ప్రతిరోజు కూడా ఫాలో అప్, ఐడీలు వేసేది, బ్యాక్ చూడకుండా 4 monthsలో 100 మెంబర్స్ని ఇచ్చి, మన రామలింగం సార్ తర్వాత సెకండ్ పర్సన్ ఇన్ ఇండియా, ఐ థింక్ ఆంధ్రాలో 100 మెంబర్స్ని ఇచ్చి సిస్టమ్ డైరెక్టర్ అయ్యారు. సో నా తరపున, మా అప్లైన్ మున్రాజ్ సార్ తరపున, శంకర్ సార్ తరపున, రామలింగం సార్, బాబు సార్ అందరి తరపున కంగ్రాచులేషన్. సో హర్నాథ్ సారు వితిన్ ఇంకా ఒక 500 మెంబర్స్ సిస్టమ్కి ఇచ్చి 100 లీడర్స్ పికప్ చేస్తాను ఒక 1 yearలో అని చెప్పారు. సో థ్యాంక్ యూ సార్, థ్యాంక్ యూ వెరీ మచ్. థ్యాంక్ యూ ఫర్ యువర్ హార్డ్ వర్క్. మేము ఎప్పుడూ సపోర్ట్ చేస్తూనే ఉంటాము, డోంట్ వరీ. ఇంకా ఇలాంటి డైరెక్టర్స్నే నేను ఇంకొక 4 తయారు చేస్తాను సార్. ఇట్స్ అన్ ఆనర్. సో థ్యాంక్ యూ ఆల్. మా అప్లైన్ కూడా ఆన్ ది వే వచ్చేస్తారు, ఆయన మాటలు కూడా విందాము. సో ఈ అవకాశం ఇచ్చి మమ్మల్ని నమ్మి ఇంత దూరం వచ్చేలా చేసిన మన శంకర్ సార్కి స్పెషల్ థ్యాంక్స్. శంకర్ సారు లాంగ్వేజ్ ప్రాబ్లం, బట్ కమ్యూనికేట్ చేస్తారు, కాల్ చేస్తారు, ఫాలోఅప్ చేస్తారు. ఏం హరి, ఏం చేస్తున్నారు, ఎలా ఉన్నారు. హీఈస్ టేకింగ్ టూ మచ్ ఆఫ్ కేర్ ఆన్ అవర్ ఆంధ్ర టీమ్. సో స్పెషల్ థ్యాంక్స్ టు అవర్ శంకర్ సార్. సో మీరందరూ కూడా ఈ సిస్టమ్ నల్లదే నడకం, అందరికీ మంచిగా జరగాలి, అందరూ ఉండాలి, అందులో మనం ఉండాలి అనే ఒక గొప్ప కాన్సెప్ట్తో స్టార్ట్ చేశారు. ఈ కాన్సెప్టు ఎక్సలెంట్గా ఉంది. ఈ కాన్సెప్టు వేరే కంపెనీతో డోంట్ కంపేర్ విత్ దిస్, బికాస్ ఇది డిఫరెంట్ వే, ద హైవే సార్ అంటూ ఉంటారు. అలాంటి సిస్టంలో మనం ఉన్నందుకు వీఆర్ ఆల్ అదృష్టవంతులనే చెప్పాలి. మంచి ప్లాట్ఫామ్, పేమెంట్ బాగుంది, ఎక్సలెంట్గా వర్క్ చేస్తున్నాం. ఆంధ్రాలో ఇంకా ఇప్పుడిప్పుడే స్టార్ట్ అయింది. ఇది కాదండి, ఇంకా క్రౌడ్ పెంచాలి. మనం అందరూ కూడా, నేను ఒకటే, సార్ ఒకరే, వీళ్ళు అనుకుంటే సరిపోదు. మనం అందరూ అనుకుంటే ఇంకా హాల్స్ నిండిపోవాలి. అంత క్రౌడ్ని మనం జనరేట్ చేయాలి అతి తక్కువ సమయంలో. పేమెంట్స్ బాగుంది, పేమెంట్లు కూడా ఎక్సలెంట్గా ఉంది. స్టార్టింగు 11 IDs వరకు 400 వస్తుంది సార్, ఇప్పుడు 500 వస్తుంది ఒక ఐడికి. సో థ్యాంక్ యూ సార్. అందరూ కూడా ఇంట్రెస్ట్గా చేస్తున్నారు, ఆల్ లీడర్స్. ప్రతి ఒక్కరు కూడా ఫైనాన్షియల్గా డెవలప్ అవ్వాలంటే ఓన్లీ వన్ ట్రస్ట్, నల్లదే నడకం, మన చారిటబుల్ ట్రస్ట్. సో మనమందరూ కూడా ఇంకొక అడుగు స్టెప్ ముందుకేసి అచీవ్మెంట్స్ ఫుల్గా ఉంది. ఎవరు ఎంత ఎర్న్ చేయాలన్నా కూడా మంచి ప్లాట్ఫామ్. ఈ అవకాశాన్ని ఉపయోగించుకుందాం. థ్యాంక్ యూ ఫర్ ది ఆపర్చునిటీ. థ్యాంక్ యూ రామలింగం సార్, శంకర్ సార్, బాబు సార్. థ్యాంక్ యూ సార్.
அந்த வீட்டுக்கு வச்சோம் சார். சார் தேங்க்யூ. வருடம் மாசம் இருந்துட்டு 4 மாசத்துல இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவரு அடுத்த இலக்கு இன்னும் 5 மாதங்கள்ல 500 பேர் கொண்டு வர போறாராம். அதுல 100 பேரை லீடரா உருவாக்க போறாராம். அவரு அடுத்த கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா? முன்னாடி 400 ரூபா வந்துட்டு இருந்தது, இப்ப 500 ரூபாய் இன்கம் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த 80-20 100% வந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எந்த கான்செப்ட் கம்பேர் பண்ணாதீங்க. இது சத்திய டிஃபரண்ட் மாట్లాடிச்சாரு. டாக்டர் ஆயுர்வேதிக் டாக்டர் சார். ஆயுர்வேதிக் டாக்டர் எந்த கான்செப்டோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த பிளாட்ஃபார்மே வேற. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நிச்சயமா வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா வெற்றி தான். அதனால ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய, நம்ம இப்போதான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போறோம். அதுக்கு எல்லாரும் நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு சாருடைய வேண்டுகோள். கண்டிப்பா எல்லாமே நல்லதாக நடக்கும். வாழ்த்துக்கள். Sir, 1 second. In our team Andhra, there are promoters and system managers are there. I want to introduce sir. Okay, one band. So thank you for again opportunity. Sure, sir. System manager Mr. Sari Hariprasad garu, Uma garu, come here. Sir, she is a government nurse. She is doing government job in Andhra. She is a nurse. Still, she is doing work here in our system. She give almost all 25 members. I think she is system manager, sir. She has to talk to some words about our system. Thank you. Good morning to all. Dagir betko. Respected leaders or Directors. directors, Shekhar sir, Ramlingam sir, Babu sir. Babu sir, and Hana sir, Hariprasad sir. Those leaders are great leaders are here. I am so glad to feel respected in this level. I am so happy to be part of this program. Cash 25, thank you so much. He is my supporting leader. I am happy to in this stage. Thank you. And my husband also so supporting. I feel happy and thank you so much to my husband and my brother. Thank you. And our Munraju sir is not there here. He is on the way. But He will I come. respect also Munraju sir. Thank you so much. If anywhere, anytime we call to Munraju sir, He will support us. Always support they us. support us and they don't feel any bad also. Thank you so much. Thank you, Aunty. And also one more leader here, system promoter, Miss G. Indira garu. Please come on stage. We have limited time. We are here, so many leaders and so many opportunities there. Come here, come quickly. No, help. One by one, matladi పంపించేస్తా. Sir, she is my sister. Dubai returned. 1 month back, she was land up in India. She is also doing very good work here, and she was gave 12 members to our system. She got promotion like system promoter, no? She is system promoter. Telugu matladu, no problem. అందరికీ నమస్కారం. అన్నా సార్ గారికి హరిప్రసాద్ సార్ దగ్గర పెట్టుకోండి. నా ప్లేను హరిప్రసాద్ సార్ గారు నల్లదేవి నడుకం చారిటబుల్ ట్రస్ట్ ఈ సిస్టమ్ గురించి నాకు మొట్టమొదట పరిచయం చేసింది మా బ్రదరు. ఈ సిస్టంలో ఇలా ఉంది, ఇంత డెవలప్మెంట్ ఉంది అనేసి నాకు తెలియదు. నేను ఫస్ట్ విన్నాను. విన్న తర్వాత నాకు జూమ్కి అటెండ్ చేశారు. అటెండ్ చేసిన తర్వాత ముల్లా సార్ ఇచ్చే స్పీచ్, అతను ఇచ్చే ఎంకరేజ్మెంట్ ప్రతిదీ నాకు నచ్చి 20 days బ్యాక్ నేను ఐడి వేసాను. 12 మెంబర్స్ని ఇన్వైట్ చేశాను. మన సిస్టమ్కి 12 మెంబర్స్ని ఇచ్చి ప్రమోటర్ అయ్యాను. థ్యాంక్ యూ. సో అండ్ ఇంక వెళ్ళిపోండి. అమృత కదా, అమృత మేడం 50 మెంబర్స్ ఇచ్చారు. సిస్టమ్ హెడ్ నాకు ఈక్వల్గా ఉన్నారు. 50 మెంబర్స్ ఇచ్చారు, వాళ్ళు కూడా మాట్లాడాలని కోరుకుంటున్నాను. హౌస్ వైఫ్ సార్, ఆర్డినరీ హౌస్ వైఫ్
Now she is not ordinary, she is extraordinary. నమస్తే అందరికీ చెప్పండి నమస్తే అందరికీ నమస్కారం. నా పేరు అమృత. నేను ఆంధ్ర నుంచి వచ్చాను. ఎస్ నేను 50 మందిని సిస్టానికి ఇచ్చాను. సిస్టమ్ హెడ్ అయ్యాను. పేమెంట్లు కూడా బాగా వస్తున్నాయి సార్. హ్యాపీగా ఉన్నాను సార్. థ్యాంక్ యూ మేడం. ఓకే అండ్ 1 person is more సార్. మల్లేశ్వరి మేడం సిస్టమ్ ప్రమోటర్. లాస్ట్ సార్ లాస్ట్ ఓవర్ 1 person is there. తొందరగా రాని మేడం. సో మెనీ మెంబర్స్ ఆర్ వెయిటింగ్ హియర్. సార్ వీళ్ళు కూడా క్వైట్ రిటర్న్ 6 months అయింది. సిస్టంలోకి వచ్చారు. 12 members ఇచ్చారు 1 weekలో. 12 members ఇచ్చి సిస్టమ్ ప్రమోటర్ అయ్యారు. వాచ్ కూడా ఎలిజిబుల్ అయ్యారు సార్. డిజిటల్ వాచ్ మాట్లాడండి. దగ్గర పెట్టుకోండి. అందరికీ నమస్కారం. ఫ్యామిలీ చారిటబుల్ అండ్ ఎడ్యుకేషన్ ట్రస్ట్ క్యాస్ట్ 25 ప్రతి ఒక్కరికి నా ధన్యవాదాలు. నేను ఆంధ్ర నుంచి వచ్చాను. నా పేరు మల్లీశ్వరి. నేను ఒక 12 members ఇచ్చాను. నేను సిస్టమ్ ప్రమోటర్ అయ్యాను. దగ్గర పెట్టుకోండి. దగ్గరికి పెట్టుకోండి. ఒక యూట్ అచీవ్మెంట్గా అయ్యాను. థ్యాంక్ యూ 5,000 కూడా నాకు అలాగే శంకర్ సారు, బాబు సార్ గారికి, రామలింగం సార్, బాబు సార్ ప్రతి ఒక్కరికి కూడా నా ధన్యవాదాలు. వాళ్ళ ద్వారా కూడా మాకు అచీవ్మెంట్ అయ్యాము. మేము గ్యాస్ కూడా పొందాము. అలాగే ఇక్కడ వచ్చినటువంటి ప్రతి ఒక్కరికి కూడా మాలాగా తీసుకొని డెవలప్మెంట్ కావాలి, ఫైనాన్స్ ఎదగాలని ప్రతి ఒక్కరిని కోరుకుంటూ సెలవు తీసుకుంటాను. ఓకే సార్. ఓకే థ్యాంక్ యూ శంకర్ సార్. ఆల్ ఆఫ్ యూ గైస్ థ్యాంక్ యూ ఫర్ సపోర్టింగ్ అస్. మీరు ఇట్లే సపోర్ట్ చేస్తూ ఉంటే ఇంకా 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 స్టేజ్ బై స్టేజ్ స్టెప్ బై స్టెప్ ముందుకు వెళ్తూనే ఉంటాం. థ్యాంక్ యూ ఆల్. లవ్ యూ ఆల్. యాక్చువల్లీ ఐ డోంట్ నో తమిళ్, తెలుగు వచ్చు. నన్రి నేర్చుకుంటా సార్. విత్ ఇన్ షార్ట్ పీరియడ్ ఐ విల్ లెర్న్. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஸ்டேட் கான்செப்டா இருந்தது. இப்ப நேஷனல் கான்செப்டா மாறி அடுத்து இன்டர்நேஷனல் கான்செப்டா மாறிடுச்சு. இன்டர்நேஷனல் இவ்வளவு தானே கைது. இன்டர்நேஷனல் அப்பா சார். சில பேருக்கு ரத்தம் மட்டும் பாசிட்டிவா இருக்கும், அதுவும் சில பேருக்கு தான். ஆனா இந்த மாதிரி சாதனையாளர்களுக்கு உடம்பு பூரா பாசிட்டிவ். இது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன். இந்த அதிர்வு இந்தியாவை மட்டுமல்ல இந்த உலகத்தையே உலுக்கி பார்க்க போகும். எனர்ஜி அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? எனர்ஜி எனர்ஜி எனக்கு இருக்குன்னு சொல்ல தெரியலன்னா அப்புறம் எங்க இருக்கு எனர்ஜி? ஒரு நல்லா எனர்ஜி இருக்கு, எனக்கு இருக்கு. அப்பா சூப்பர். நல்லதாய் நடக்கும் அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பிச்சத அந்த வார்த்தை ரோலிங் ஆகுது, சொல்ல தெரியல. ஆனால் அங்கே மிகப்பெரிய ஒரு சாதனையை ஆந்திரா தெலுங்கானாவில் படைச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய பாராட்டு கொடுங்க. இந்த நல்லதாய் நடக்கும் அறக்கட்டளை தினமும் நம்ம ஜூம் மீட்டிங்ல கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அந்த வார்த்தைகள் எல்லாரும் முதல்ல சொல்றாங்க, அப்படித்தானே? ஆனா இந்த நல்லதாய் நடக்கும் அறக்கட்டளை நேற்று வரை, இன்று, நாளை அப்படிங்கிற சொல்றதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கிற திரு பாக்யராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டேன்ல.